ஹவு டு இன்க்ரீஸ் மெமரி பவர். இந்த வீடியோவில் உங்கள் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போகிறோம். மெமரி பவர் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எவ்வளோ படிக்க போகிறோன்னு முக்கியம் கிடையாது, படிக்கிறத மறக்காம மெமரியில் ஸ்டோர் பண்ணி அதை கரெக்டான டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸில் 2 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கும். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இன்னொரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் படிக்கிறாரு. ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, எக்ஸாமுக்கு 1 மந்த் முன்னாடியே படிக்க ஆரம்பித்த ஸ்டூடெண்ட்டை விட எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி படிக்க ஆரம்பித்த ஸ்டூடெண்ட் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுறாரு. என்னதான் அந்த ஸ்டூடெண்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் எக்ஸாம்களுக்கு போய் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போச்சு, ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரல. இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கும் நடந்திருந்துன்னா மறக்காம கமெண்ட்ல எஸ் சொல்லுங்க. ஆனா அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் கொஞ்சோண்டு படிச்சிருந்தாலும் அதிகமான மெமரி பவர் இந்த ஒரே ஒரு காரணத்தினால அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போ தான் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டெப் நம்பர் 1, மெமரி எக்ஸசைஸ். நம்ம பிரெயினை ஷார்ப்பாக ஆக்டிவ் வைக்கிறதுக்கு இந்த மெமரி எக்ஸசைஸ்லாம் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறது இதில் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே வரணும். நம்பர் 1 எக்ஸசைஸ், மல்டி கலர் டெக்ஸ்ட். இந்த எக்ஸசைஸ் கேட்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த எக்ஸசைஸ் என்னன்னா, இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி உங்களுக்கு கலர் நேம் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் அந்த கலர் நேமை ரீட் பண்ணாமல் அந்த டெக்ஸ்ட் என்ன கலரோ அதை சொல்லணும். வாங்க சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதில் என்ன எழுதியிருக்கு? ப்ளூ. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணாமல் அந்த டெக்ஸ்ட் என்ன கலரோ அதை சொல்லணும். அப்போ இது ப்ளூ இல்லை, க்ரீன். ஸோ இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதில் எத்தனை கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, வெல், இப்போ அவுட் ஆஃப் 10க்கு 8 மேலே எடுத்திருந்தீங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லாட்டாலும் கவலைப்படாதீங்க, இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது ஈஸியாக வந்துடும். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 2. இந்த எக்ஸசைஸை நம்ம கைகளால் செய்யணும். அதாவது உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் சர்க்கிள் போடுங்க அண்ட் உங்கள் ரைட் ஹேண்டில் ட்ரையாங்கிள் போடுங்க. பேப்பரில் இல்லை, சும்மா காற்றுல பண்ணி பாருங்கள். இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிஸ் இல்லாமல் யாராலையுமே பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமலே இது வந்துச்சுன்னா உங்கள் மெமரி பவர் அண்ட் ஃபோக்கஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த மெமரி எக்ஸசைஸ் பண்ணுறதால எப்படி மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு. அதுக்கு முன்னாடி நம்ம பிரெயினில் நியூரான்ஸ்லாம் உண்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லா நியூரான்ஸும் வேலை செய்யுதானா? கண்டிப்பாக இல்லை. சில நியூரான்ஸுக்கு நம்ம ஒர்க் கொடுக்காததுனால அது தூங்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி மெமரி எக்ஸசைஸ் கொடுக்கும்போது தூங்கிட்டு இருக்கக்கூடிய சில நியூட்ரான்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இதனால நம்ம மெமரி பவரும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டெப் நம்பர் 2, ரீகாலிங். மெமரி பவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபரெண்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கவங்க பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரீகாலிங். நம்மள நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு 10 ஹவர்ஸ் இருந்து படித்தாலும் அடுத்த நாளே அது மறந்து போயிடும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ரீகாலிங். ரீகால் பண்ணுறதுக்கு திருப்பி புக்கை எடுத்து முதல்ல இருந்தே படிக்கணும்னு கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்ஸ் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போதோ இல்லைன்னா தூங்க போக முன்னாடி இன்னைக்கு என்ன படித்தோன்னு ஞாபகப்படுத்தணும். எப்படி ஞாபகப்படுத்தணும்னா, என்ன டாபிக், என்ன கொஸ்டின், எத்தனை கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ், இப்படி ஞாபகப்படுத்தணும். இப்படி ஞாபகப்படுத்தணும்னு எல்லாமே ஞாபகம் வந்துருமானா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்னது மறக்குதோ அதை உடனே திருப்பி படித்து ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு படிக்கும்போது அது உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் இப்படி ரீகால் பண்ணுறவங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக மெமரியில் ஸ்டோர் ஆகிருது. ஸோ இந்த ரீகாலிங் தான் மெமரி பவர் உள்ளவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸ்டெப் நம்பர் 3, டோன்ட் ஸ்டோர் அன்வான்ட் டேட்டாஸ். நம்மள நிறைய பேர் பண்ணுற முக்கியமான மிஸ்டேக் இதுதான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு பலூனை எடுத்து ஊதுறீங்க, அதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்குது. அளவுக்கு மீறி ஊதுனா என்ன ஆகும்? அது பொட்டிரும். ஸோ இது மாதிரி தான் நம்ம பிரெயினுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண பிரெயின் டயர்ட் ஆகும். அதுக்கு பிறகு என்னதான் நீங்க ஃபீட் பண்ணாலும் அது எடுத்துக்காது. அப்போ இதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரே ஒரு வழினா ஒரு கோலை சூஸ் பண்றது தான்.
நான் எதுக்கு கோல் சூஸ் பண்ண சொன்னேன்னா, இந்த உலகத்தில் படிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் படிக்க முடியாது, படிக்கணும்னு அவசியமும் இல்லை. அப்போ நீங்கள் உங்கள் கோலில் ஃபோக்கஸ் ஆகி இருக்கிறதுனால நீங்கள் ஒரே விஷயத்தை தான் தேடுவீங்க. அப்போ உங்கள் பிரெயினில் உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். இதே நீங்கள் கோல் சூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் மனசு அங்கே இங்கேன்னு அலப்பாயும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இதில் இருந்து அன்ரிலேட்டடான வீடியோஸ் லைக் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ், ஷார்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் கோலுக்கு தேவையில்லாத அன்வான்ட் டேட்டாஸை கேதர் பண்ணுறதுனால உங்கள் மெமரி கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ மேக்ஸிமம் அன்வான்ட் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதை விட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோவில் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எவர் ட்ரீம் ஹை.